தமிழகத்தில் 8545 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டுகளோடு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு இந்த ஆண்டு குறைவு. டெங்கு கட்டுக்குள் உள்ளது. வெள்ளம் பாதித்த 4 மாவட்டங்களில் 26,282 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு அதில் 95,127 நபர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் அதிகம் பாதித்த பகுதிகளில் தனியார் மருத்துவமனைகளுடன் இணைந்து மெகா மருத்துவ முகாம்கள் நாளை முதல் நடத்தப்படுகிறது என மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் நெல்லையில் தெரிவித்துள்ளார். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெள்ள நீர் புகுந்த இடங்களை மருத்துவத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார். அவரோடு தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு இந்த ஆய்வில் கலந்து கொண்டார். மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவு, டிஜிட்டல் எக்ஸ்ரே பிரிவு உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்டனர். தொடர்ந்து அமைச்சர் மா. சுப்பிரமணியன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பில் தூத்துக்குடி மாவட்டம் அதிக பாதிப்பை சந்தித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. தரைத்தளத்தில் 6 முதல் 7 அடி உயரத்திற்கு தண்ணீர் வந்த நிலையில் அங்குள்ள கேத்லாக் பாதிக்கப்பட்டுள்ளது. அதனை சரி செய்ய 1 மாத காலம் ஆகும். அதுவரை திருநெல்வேலி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படும். வெள்ளம் பாதித்த தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் 682 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு 95,127 நபர்களுக்கு தற்போது வரை சிகிச்சை அளிக்கப்பட்டு உள்ளது. அதில் 764 பேர் காய்ச்சல் இருப்பதாக கண்டறியப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. 2565 நபர்கள் சளி உள்ளிட்ட நோய்கள் இருப்பது கண்டறியப்பட்டு அவர்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் குணமாகி வருகிறார்கள். இந்த மருத்துவ முகாமை பல நாட்கள் தொடர்ந்து நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இவை தவிர 93 நடமாடும் மருத்துவ முகாம்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் நடத்தப்படுகிறது. இந்த 4 மாவட்டங்களிலும் சேர்த்து 190 நடமாடும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுகிறது. இதில் ஒரு மருத்துவர் உள்ளிட்ட 4 மருத்துவ ஊழியர்கள் பணியில் இருப்பார்கள். வெள்ளம் அதிகம் பாதித்த பகுதிகளில் ஏரல், ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடி மாநகராட்சி, காயல்பட்டினம் ஆகிய இடங்களில் அப்போலோ மீனாட்சி மிஷன் உள்ளிட்ட 17 தனியார் மருத்துவமனைகளுடன் இணைந்து மெகா மருத்துவ முகாம் நாளை காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை நடத்தப்படுகிறது. நெல்லை மாவட்டத்திலும் தேவைப்பட்டால் மெகா மருத்துவ முகாம் நடத்தப்படும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து தூத்துக்குடி மாவட்டத்திற்கு சிகிச்சை அளிக்க 50 முதுநிலை மருத்துவர்கள் கூடுதலாக வரவழைக்கப்பட்டுள்ளனர். மழை பாதித்த 4 மாவட்டங்களில் மருத்துவ கட்டிட கட்டமைப்பு, மருந்துகள் என 315 இடங்களில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. இதனை சரி செய்யும் பணிகள் நடந்து வருகிறது. இவை அனைத்தையும் கணக்கெடுத்து உடனடியாக சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறோம். ஏரல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தற்போது வரை மின் இணைப்பு வழங்கப்படாத நிலையில் கூட அங்கே ஒரு சுகப்பிரசவம் நடைபெற்றுள்ளது. மருத்துவ பணிகள் தீவிரமடைந்து உள்ளது. தமிழகத்தில் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தற்போது வரை 8545 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் 10 முதல் 12,000 வரை டெங்கு காய்ச்சல் பாதிப்புள்ள நிலையில் இந்த ஆண்டு பாதிப்பு குறைந்துள்ளது. டெங்கு பாதிப்பை பொறுத்தவரை முழு கட்டுப்பாட்டில் உள்ளது. கொரோனா பரவல் தமிழகத்தில் பெரிய அளவில் இல்லை. அதனையும் கண்காணித்து தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி, மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன், மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் TPM மைதீன் கான், பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், மேயர் சரவணன் மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் பெய்த கனமழையொட்டி மீட்பு நடவடிக்கைகளை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி தொடர்ச்சியாக 1 வார காலம் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இன்றைக்கு பல இடங்களில் இயல்பு நிலை திரும்ப தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 2 மாவட்டங்களிலும் இயல்பு நிலை திரும்பி இருக்கிறது. திருநெல்வேலியை பொறுத்தவரை படிப்படியாக இன்றைக்கு இயல்பு நிலைக்கு மக்கள் மாறியுள்ளனர். தூத்துக்குடியை பொறுத்தவரை இன்னமும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கிற பகுதிகளும் இருந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு வகைகளிலான மீட்பு நடவடிக்கைகளை அரசு
துரித கதியில் மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் நேற்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு நானும் நம்முடைய துறையின் செயலாளர் அவர்களும் DPH, DME உள்ளிட்ட உயர் அலுவலர்களும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு அதிகன மழை பாதிப்புக்குள்ளான பகுதிகளை நேரடியாக ஆய்வு செய்து அங்கே நடத்தப்படுகிற மருத்துவ முகாம்கள் பற்றிய அவைகளை நேரடியாக ஆய்வு செய்து எல்லா இடங்களிலும் மருத்துவ முகாம்கள் நடைபெறுகிறதா என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறோம். அந்த வகையில் கூட்டாம்புலி, கோடம்மாள்புரம், பிரம்மலாபுரம், இருவப்பபுரம், செவந்தியாபுரம், சாயர்புரம், சுப்பிரமணியபுரம், நட்டாத்தி, வெறுங்குளம், மங்களக்குறிச்சி, ஏரல், ஆழ்வார் திருநகரி, திருவைகுண்டம், காயல்பட்டினம், ஆத்தூர் ஆகிய பகுதிகளுக்கு காலை தொடங்கி இரவு வரை நாங்கள் ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் நேரடியாக சென்றதோடு மட்டுமல்லாது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மருத்துவ முகாம்கள் பற்றிய ஆய்வும் மேற்கொண்டோம். ஒவ்வொரு மருத்துவ முகாமிலும் நூற்றுக்கணக்கானவர்கள் பயன்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த மருத்துவ முகாம்களை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு 17ஆம் தேதி தொடங்கி நேற்று இரவு வரை இந்த 4 மாவட்டங்களிலும் 2682 இடங்களில் முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. 2682 இடங்களில் நடத்தப்பட்ட முகாம்களில் பயன்பெற்றிருப்பவருடைய பொதுமக்கள் எண்ணிக்கை 95,127 பேர். இதில் காய்ச்சல் பாதிப்பு உள்ளவர்கள் என்று கண்டறியப்பட்டோர் 864 பேர். சளி மற்றும் இருமல் உபாதைகள் உள்ளானவர்கள் 2565 பேர். இவர்களுக்கு மருத்துவம் பார்க்கப்பட்டு அனைவருமே இப்பொழுது குணமடைந்து நன்றாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்னமும் தொடர்ந்து பல நாட்கள் இந்த முகாம்களை நீடித்திட வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு தூத்துக்குடியில் 93 மருத்துவ வாகனங்கள், நடமாடும் மருத்துவ வாகனங்களும், நெல்லையில் 31 நடமாடும் மருத்துவ வாகனங்களும், கன்னியாகுமரியில் 36 நடமாடும் மருத்துவ வாகனங்களும், தென்காசியில் 30 ஆக மொத்தம் 190 நடமாடும் மருத்துவ வாகனங்கள் இன்றைக்கு முகாம்களை நடத்த தொடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு வாகனமும் 3 அல்லது 4 இடங்களில் தேவைக்கேற்ப இந்த முகாம்களை நடத்துகிறார்கள். ஒவ்வொரு வாகனத்திலும் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு மருந்தாளுநர், ஒரு உதவியாளர் என்கின்ற வகையில் மருந்து மாத்திரைகளோடு சென்று இந்த முகாம்களை நடத்துகிறார்கள். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு ஊரில் ஒரு முகாம் நடத்தப்படும் போது அந்த ஊரில் ஒட்டுமொத்த பேரும் அந்த முகாமில் வந்து பங்கேற்கிற அந்த நிலையை நாங்கள் நேற்றைக்கு பார்த்தோம். அந்த வகையில் இன்றைக்கும் இந்த முகாம்கள் எல்லா இடங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதோடு மட்டுமல்லாது நாளை பாதிப்பு அதிகமான பகுதிகளில் தனியார் மருத்துவமனைகளையும் ஒருங்கிணைத்து பெரிய அளவிலான மெகா மருத்துவ முகாம்கள் நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலை பெற்று நாளை நடத்தவிருக்கிறோம். அந்த வகையில் அப்போலோ, மதுரை மீனாட்சி மிஷன், வேலம்மாள், வடமலையான், அரிஸ்டோ, ஆசீர்வாதா, தேவதாஸ் போன்ற பல்வேறு மருத்துவமனைகளை 17-18 பெரிய அளவிலான காப்பீட்டு திட்டத்தின் குடும்ப உறுப்பினர்களாக அரசாங்கத்தோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற இந்த மருத்துவமனைகளை ஒருங்கிணைத்து நாளை மிகப்பெரிய அளவிலான இந்த தனியார் மருத்துவமனைகளை ஒருங்கிணைத்திருக்கிறது மக்கள் நல்வாழ்வுத்துறை. மக்கள் நல்வாழ்வுத்துறையும் தனியார் மருத்துவமனைகளும் ஒருங்கிணைந்து நாளை இந்த மருத்துவ முகாம்கள் இல்லாமல் 190 வாகனங்களில் ஏறத்தாழ ஒவ்வொரு நாளும் 600 அளவில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றாலும் தனியார் முகாம்களின் வாயிலாக நாளை ஒவ்வொரு இடத்திலும் நிரந்தர முகாம் என்கின்ற வகையில் காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 4 மணி வரை 50 இடங்களில் மெகா மருத்துவ முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை மக்கள் நல்வாழ்வுத்துறை செய்து வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு எங்கெங்கே ஸ்ரீவைகுண்டம், ஏரல், தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் என்று
பல்வேறு இடங்களில் இந்த தனியார் முகாம்கள் திட்டமிடப்பட்டிருக்கிறது. நெல்லைக்கும் தேவையான அளவில் இன்றைக்கு மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தோடு பேசி இங்கேயும் அந்த தனியார் முகாம்கள் தேவைப்படுமானால் நெல்லையிலும் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவிருக்கிறது. அதற்கான பட்டியல் இன்று பிற்பகல் தயார் செய்யப்படவிருக்கிறது. இதோடு மட்டுமல்லாது அதாவது வட்டார மருத்துவமனைகள், மாவட்ட மருத்துவமனைகள் என்கின்ற வகையில் இன்றைக்கு தூத்துக்குடியிலும் ஸ்ரீவைகுண்டத்திலும் காயல்பட்டணம் போன்ற பகுதிகளிலும் இருக்கிற வட்டார மருத்துவமனைகளில் 4 மருத்துவ குழுவினர் அந்த ஊர்களிலேயே வெவ்வேறு இடங்களில் முகாமிட்டு மருத்துவ சேவை ஆற்றி வருகிறார்கள். ஸ்ரீவைகுண்டத்தில் அந்த வட்டார மருத்துவமனை இருக்கிறது. 14 மருத்துவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் 4 அந்த ஊரின் முக்கிய பகுதிகளில் மக்கள் அதிகம் கூடுகிற இடங்களில் 4 முகாம்கள் தனித்தனியே பிரித்து நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதேபோல் காயல்பட்டினத்திலும் இன்று முதல் ஒரு 4-5 இடங்களில் மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவர்கள் வேறு மாவட்டங்களில் இருந்து வருகிற மருத்துவர்களோடு ஒருங்கிணைந்து அந்த ஊரின் பல்வேறு பகுதிகளில் மருத்துவ முகாம்களை நடத்த வலியுறுத்தி இருக்கிறோம். இது பொது சுகாதாரத்துறையின் சார்பில் நடத்தப்படுகிற 190 வாகனங்களையும் கடந்து இன்றைக்கு டிஎம்இ மருத்துவ கல்வி இயக்ககத்தின் சார்பில் மதுரை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, கன்னியாகுமரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை போன்ற பல்வேறு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இருந்து 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இன்றைக்கு முதுநிலை மருத்துவர்கள் வருகை தந்து இந்த பேரிடர் பாதித்த பகுதிகளில் முகாமிட்டு இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மிகப்பெரிய அளவிலான இந்த மழை பாதிப்பு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளையும் விட்டு வைக்கவில்லை. தூத்துக்குடியை பொறுத்தவரை பெரிய அளவிலான பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது. தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதல் நாளே ஒரு 6-7 அடி உயரத்திற்கு தண்ணீர் வந்தது. கீழே இருந்த மருத்துவ உபகரணங்கள் மற்றும் வார்டுகளை எல்லாம் நம்முடைய தகவல் தெரிந்தவுடன் துறையின் செயலாளர் அவர்கள் டிஎம்இயை இங்கே அனுப்பி வைத்து முதல் நாளில் இருந்து டிஎம்இ அவர்கள் இங்கேயே முகாமிட்டு மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையிலும் 10 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த சூழலில் அந்த மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டவுடன் சமயோசிதமாக ஐஓசியிடம் பேசி டீசலை பெற்று ஜெனரேட்டரை இயக்கி அங்கே அந்த 10 பேரையும் காத்ததோடு மட்டுமல்லாது அந்த மருத்துவர்களின் உதவியோடு கீழே இருந்த அனைத்து சேவை துறைகளையும் மேலே மாடிகளுக்கு மாற்றி கிச்சன் உட்பட அனைத்தையும் மாடிக்கு மாற்றி ஒருவருக்கு கூட எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் ஒரு உயிரிழப்பும் இல்லாமல் அந்த மருத்துவமனை காக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய அளவில் மருத்துவர்களும் அந்த மருத்துவம் சார்ந்த அந்த களப்பணியாளர்களும் அந்த மருத்துவமனையில் செய்த ஒரு பெரிய அளவிலான பணி ஒருங்கிணைந்து மிக சிறப்பாக செய்து அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பாதிப்புகளை தவிர்த்திருக்கிறார்கள். அதேபோல் திருநெல்வேலியிலும் கூட மழை பாதிப்புகள் அதிகரிக்க தொடங்கியவுடனே இப்பொழுது போய் பார்த்ததை போல அந்த திறந்த நிலையில் இருக்கிற இடங்களில் பெய்த மழையின் அளவு மழை உள்ளே மருத்துவமனைகளுக்குள் புகுந்து தீவிர சிகிச்சை பிரிவு, டிஜிட்டல் எக்ஸ்ரே அமைந்திருக்கிற பகுதி போன்ற இடங்களில் தண்ணீர் புக நேர்ந்தவுடன் இந்த கல்லூரியின் முதல்வர் அவர்கள் சமயோசிதமாக செயல்பட்டு அந்த படுக்கை விரிப்புகளை எல்லாம் கதவை வைத்து அடைத்து தண்ணீரை உள்ளே பெருவாரியாக வருவதை தடுத்து உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த இடத்திற்கு விரைந்து வந்து நடுகிறவே வந்து மோட்டார் வைத்து அந்த தண்ணீர் இறைக்கிற அந்த பணியை எல்லாம் செய்ததை நாமும் சமூக வலைதளத்தின் மூலமாக நீங்களும் பார்த்திருப்பீர்கள். உடனடியாக அதுபோன்ற சீர் நடவடிக்கைகளால் இந்த மருத்துவமனையிலும் கூட பெரிய அளவிலான பாதிப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. டிபிஎச், டிஎம்இ போன்றவர்கள் பொதுப்பணித்துறைக்கு இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள். பொதுப்பணித்துறையினர் இந்த பாதிப்புகள் குறித்து திட்ட மதிப்பீடுகளை தயார் செய்து அரசுக்கு சமர்ப்பிப்பார்கள். தொடர்ந்து மாண்புக்கு தமிழக முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த கட்டிடங்களை சீர் செய்யும் பணி, மீண்டும் இதை சரி செய்யும் பணி நடைபெறவிருக்கிறது. இந்த திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை
இங்கே அது மாதிரி கட்டமைப்புகள் பெரிய அளவில் பாதிக்கப்படவில்லை. இருந்தாலும் தீவிர சிகிச்சை பிரிவு, டிஜிட்டல் அந்த எக்ஸ்ரே போன்ற பிரிவுகளில் தண்ணீர் புகுந்திருந்த காரணத்தினால் புளோரிங் மாற்ற வேண்டிய நிலை இருக்கும். காரணம் ஒரு மாதிரியான அந்த மழை வாடை அடிக்கிறது. எனவே அதை மாற்ற வேண்டும் என்று இன்றைக்கு நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்கள் எங்களோடு ஆய்வுக்கு வந்தவர் இதை மாற்றினால் நன்றாக இருக்கும் என்கின்ற கருத்தை வெளிப்படுத்தினார். உடனடியாக துறை செயலாளர் பொதுப்பணித்துறைக்கும் அதற்கும் சேர்த்து திட்ட மதிப்பீடுகளை தயார் செய்ய சொல்லியிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் திருநெல்வேலி மருத்துவமனையில் சிறந்த நிலையில் இந்த மழை நீர் வந்தால் சுற்றி இருக்கிற கட்டிடங்களுக்குள் நீர் புகாதவாறு தடுப்பதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்று பொதுப்பணித்துறையினருக்கு யோசனைகள் பேரவைத் தலைவர் அவர்களாலும் துறையின் செயலாளர் அவர்களாலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் கூட அது நடுவே இருக்கிற பழங்காலத்து கட்டிடங்களை எடுத்து புதிய கட்டிடங்களை கட்டும் போது மேலே இந்த திறந்த நிலைக்கு பதிலாக அதை டெரஸ் போட்டால் கீழே அந்த இடத்தை இந்த அட்டெண்டர்ஸ் பயன்படுத்திக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும் என்கின்ற வகையில் கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருக்கிற அந்த மழைநீர் வடிகால் அமைப்பை ஸ்ட்ரென்தனிங் செய்வது என்கின்ற வகையிலும் இன்றைக்கு பேசப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து மீட்பு பணிகளை பொறுத்தவரை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மீட்பு பணிகளை தொடர்ந்து நிவாரண பணிகளையும் முடுக்கிவிட்டு இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்களை இந்த பாதிப்புக்குள்ளான இடங்களுக்கு அனுப்பி ஒவ்வொரு அமைச்சரும் இந்த இடத்திலேயே ஒரு வார காலம் தங்கியிருந்து அந்த நிவாரண பணிகளையும் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். செய்து வருகிறார்கள். அந்த வகையில் இந்த நிவாரண பணிகளும் இன்றைக்கு துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு அரசாங்கமும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் உள்ளாட்சி அமைப்பும் பிரதிநிதிகளாக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களாலான நிவாரணப் பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நேற்றைக்கு நாங்கள் பார்த்த ஒரு 15க்கும் மேற்பட்ட இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள் எல்லாம் ஆளாளுக்கு 500 பேருக்கு உதவி, 1000 பேருக்கு உதவி என்று பல்வேறு இடங்களில் நிவாரண உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நெல்லையிலும் கூட இன்றைக்கு பல இடங்களில் நிவாரண உதவிகள் செய்யப்படவிருக்கிறது. அதில் நாங்களும் கலந்து கொள்ளவிருக்கிறோம். இப்படி தொடர்ச்சியாக இந்த பணிகள் இந்த 4 மாவட்டங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கேள்வி இல்ல, அதாவது டயாலிசிஸ் இப்ப எந்த விதமான பாதிப்பும் ஏற்படல. இப்ப அவங்களுக்கு வேற இடத்துல டயாலிசிஸ் பண்றதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ வேற சென்டர்லாமும் இருக்கு. இப்போ அது இன்னும் 2 நாள்ல ரெடி ஆயிரும். அந்த டயாலிசிஸ் சென்டருமே 2 நாள்ல ரெடி ஆயிரும். அங்க ரெடி ஆக வேண்டியது இந்த ஆர்ஓ பிளான்ட், வாட்டர் பியூரிஃபை பண்ண தண்ணி மட்டும் தான் அதுக்கு உபயோகப்படுத்தணும். அது பண்ணிட்டா அது சரியாயிரும். அதுல எந்த பெரிய அளவுல பாதிப்பு இல்லை. பாதிப்பு கேத்தலாப் மட்டும்தான். கிச்சன் சென்டர் தண்ணி புகுந்ததால மேல ஹால்ல வச்சு சமைக்கிற பணியை தொடங்கிட்டாங்க. இப்போ அதுவுமே இன்னைக்கு நாளைக்குள்ள கீழே இறங்கி சமைக்கிறதுக்கு உண்டான பணிகள் செய்யப்பட்டு வரும். அங்க நிறைய பிடபிள்யூ ஒர்க் இருக்கு. நிறைய இடங்கள் ஏற்ற இறக்கங்கள் உள்ள பகுதிகளா இருக்கு. அது எதெல்லாம் உயர்த்தணும் அப்படிங்கறத திட்டமிட்டு நேற்றைக்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் எது பண்ணணும்னு சொல்லிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இப்ப இந்த மாதிரி பாதிப்பு அங்க வர இதை விட 100 மடங்கு பாதிப்புக்குள்ளான இடம். அதனால ஒரு 3 மிகப்பெரிய ராட்சத கிணறுகளை அமைப்பதற்கு திட்ட மதிப்பீடுகளை தயார் செய்ய சொல்லியிருக்கிறோம். இது மாதிரி ஏற்கனவே 2015 அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பாதிப்பை சந்தித்திருக்கிறது. 92லும் சந்தித்திருக்கிறதா. அதனால் ஒரு 3 மிகப்பெரிய ராட்சத கிணறுகளை அங்கே எடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறோம். அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டவுடன் மாண்புமிகு முதல்வர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த தூத்துக்குடி மருத்துவமனையை பொறுத்தவரை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை அது அங்கே செய்தால் எதிர்காலத்தில் பெரிய அளவிலான மழை வந்தாலும் கூட அந்த கிரவுண்டுக்குள்ள அதை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அதை பண்ண எதுவுமே ஷிஃப்ட் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. மாற்றொலி மட்டும்தான். மாற்றொலி மட்டும் அங்க இயங்க முடியாம இருந்தது. இப்ப அதெல்லாம் கூட சரி பண்ணிட்டு ஒரு 4-5 நாள்ல அங்க அதை இயங்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அறிவிப்பார்கள். என்னன்னா, இப்போ 1-2 இடங்களில் இந்த முட்புதர்களில் இருந்த உடல்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாவட்ட ஆட்சி நிர்வாகம் கணக்கெடுத்திருக்கிறார்கள். இவங்க கணக்கெடுத்து 2 மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அதை
இன்றோ நாளையோ முறைப்படி அறிவிப்பாங்க. அல்ல, அங்க ஒண்ணும் பெருசா கல்லூரி பாதிக்கல. பிஜி ஹாஸ்டல் மட்டும் தண்ணி வந்துருச்சு. அத வந்ததால தண்ணி இன்னும் வடியல. அதனால கரண்ட் நேற்றுக்கு நைட்டு வரைக்கும் கொடுக்க முடியல. இன்னைக்கு கொஞ்சம் வந்துடும், இயல்பு நிலை வந்துடும் நினைக்கிறோம். வந்துருச்சுன்னா இன்னைக்கு சாயந்தரம் நாங்களும் அங்க போறோம். இருந்து அந்த மின்சார வசதியை இந்த பிஜி ஹாஸ்டலுக்கு பெற்று தந்துருக்கோம். கொடுத்தாச்சு, அதை கொடுத்துட்டாங்க. நேற்று நைட்டு கொடுக்காம இருந்து கொடுத்துட்டாங்க. அது மட்டுமே இல்லாம வெளியில இருந்துமே ஒரு 50 பிஜி டாக்டருக்கு வந்துட்டாங்க. அவசர பிரிவு தூத்துக்குடியில இயங்குதா சார்? ஐசியூ நேற்றுக்கே இருக்குன்னு. அங்க ஒண்ணு கேத்தலாப்பு மட்டும்தான் இப்ப பயன்படுத்த முடியாம இருக்கு. அதுவுமே இன்னொரு 1 மாசம் ஆயிரும். ஏன்னா அது ஒரு பெரியது. அது வரைக்கும் இங்க நம்ம நெல்லை மருத்துவ கல்லூரியை பயன்படுத்திக்கலாம். ஒரு 1 மாசத்துக்குள்ள அது கூட சரியாயிரும். இப்ப ஆல்மோஸ்ட் எல்லாமே மற்ற பிரிவுகள் எல்லாமே இயங்க தொடங்கிடுச்சு. ஆமா, இப்போ நேற்றுக்கு ஆத்தூர் போக முடியலன்னாங்க. இல்ல ஆத்தூர் நேற்றுக்கு போக முடியலன்னாங்க. ரோட் கட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நேற்றுக்கு போய் ஆத்தூர்ல நானும் செக்ரட்டரியும் பார்த்தோம். நேற்று முந்தா நாள் வரைக்கும் ஆத்தூர்ல வந்து தண்ணி ஒரு 7-8 அடி தண்ணி இருந்தாங்க. இப்போ சுத்தமா அங்க ட்ரை ஆயிடுச்சு. இன்னும் மருத்துவமனைக்குள்ள என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்கிறது நேற்று இரவு வரைக்கும் தெரியாது. இன்னைக்கு மருத்துவர்களை போக சொல்லி உள்ள பிரிச்சு பார்த்துட்டு எங்களுக்கு உள்ள இருந்து வாட்ஸ்அப் எடுத்து அனுப்ப சொல்லிருக்கோம். அந்த பாதிப்புனா மருந்துகள்லாம் பார்மசி அது முடிஞ்சிருச்சு. ஏரல் பிஹெச்சி நேற்றுக்கே தொடங்கியாச்சு. நேற்றுக்கு நாங்க போய் அதை தொடங்கியாச்சு. ஏரல் பிஹெச்சியும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருந்து ஸ்ரீவைகுண்டத்திலயும் தண்ணி போயிருந்து அதுவும் சரியாயிருச்சு. காயல்பட்டினத்திலயும் ஜிஹெச்ல அதிகமா தண்ணி போயிருந்து நேற்றுக்கு நாங்க அங்க போய் மோட்டர் வச்சு தண்ணி எடுத்துட்டு அதுவுமே சரியாயிருச்சு. ஆழ்வார் திருநகரிலையும் கூட அந்த சார்ட் அவுட் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா இடத்துலயும் கேம்ப் இருக்குங்க. அதாவது நீங்க தூத்துக்குடியில எந்த சாலையில போனீங்கன்னாலும் ஏரல்ல இருந்து குறும்பூர், நாலுமாவடி, இந்த பக்கம் காயல்பட்டணம், இந்த மாதிரி நீங்க எந்த பக்கம் திரும்பினீங்கனாலும் எல்லா சாலைகளிலுமே இந்த முகாம்கள் நடத்துறாங்க. ஒவ்வொரு ரோட் சைட்லயும் நடத்துறாங்க. ஒவ்வொரு முகாம்லயும் 100-150 பேர் நேற்று பயன்படுத்தினதை பார்த்தோம். ஒரு கிராமமா வந்து பயன்பட தொடங்கி இருக்கிறாங்க பெரிய அளவுல. ஏன்னா இந்த மழைக்கு வந்து தொற்று நோய்கள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த வகையில இது வரைக்கும் சென்னை 4 மாவட்டங்கள்ல பெய்த பெரிய மழை ஒரு தொற்று நோய் கூட இல்லாத அளவுக்கு அங்க பாதுகாக்கப்பட்டது. அதே மாதிரியான பாதுகாப்பு இந்த 4 மாவட்டங்களிலும் கூட இந்த டெங்கு ஏற்கனவே நமக்கு ரொம்ப கட்டுக்குள்ள இருக்குங்க. ஒவ்வொரு வருஷமும் டெங்கு பாதிப்பு என்பது 10,000-ஐ கடந்து நிற்கும். 20-30 இறப்புகள் இருக்கும். டெங்கு உருவான நாள்ல இருந்து கண்டறியப்பட்ட நாள்ல இருந்து அதிக பாதிப்புகள் எடுத்துக்கணும்னா 2012 13,000க்கும் மேற்பட்ட பாதிப்புகள், 66 இறப்புகள். அப்ப நெல்லை எல்லாம் கூட அதிகமாக 2017 65 இறப்புகள், 23,000க்கும் மேற்பட்ட பாதிப்பு. ஆனா இந்த ஒவ்வொரு வருஷமும் 10-12,000 வரைக்கும் போகும். இந்த வருஷம் இது வரைக்கும் 7,800 அளவுக்கு தான் டெங்கு. இப்ப இது வரைக்கும் 8,540 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இன்று இப்போ வரைக்கும் 8,540 பாதிப்பு. சாதாரணமாக அது 10,000-ஐ கடக்கும் ஒவ்வொரு ஆண்டும். இந்த ஆண்டு ஒன்றிய அரசே சொன்னது ஒவ்வொரு 5 ஆண்டும் இந்த டெங்கு பாதிப்பு அதிகரிக்கும். குறிப்பா 2012 வந்தது, 2017 வந்தது. இப்ப அதிக பாதிப்பு வரும்னு அவங்களே ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க. ஆனாலும் கூட முதலமைச்சர் அவர்கள் அந்த அறிவுறுத்தலுக்கு ஏற்ப நாங்க நிறைய ஹையர் அபிஷியல்ஸ் மீட்டிங், நிறைய கேம்ப் நடத்தி போன மாசத்துக்கு முன்ன மாசம் 29ஆம் தேதியிலிருந்து வர்ற 30ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் 1000 கேம்ப்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு அது பெரிய அளவுல ஒவ்வொரு வாரமும் 3000 கேம்ப் நடத்திருக்கோம். அதனால இப்ப டெங்கு வந்து மிக மிக கட்டுக்குள் இருக்கிறது. பாதிப்பு என்பது இல்லை. அதுவும் இந்த மழைக்கு இந்த பிளட்டுக்குமே அதை தீவிரமா கண்காணிச்சிருக்கிறோம். பாதிப்பு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் 5-6 கோடி ரூபாய் செலவாகும். ஒண்ணு நீங்க ரொம்ப சாதாரணமா சொல்லிடுறீங்க. மகிழ்ச்சி. கூடுதலாக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். கொரோனாவால பாதிக்கப்பட்ட கொண்டு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கிறோம். இல்ல இப்போ பாடினா அங்க ஏற்கனவே இருந்த அன்னோன் பாடி அது மாதிரி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்திருக்கோம். அபிஷியலா வந்து 2 கலெக்டரும் சொல்லுவாங்க. மழை பாதிப்புக்குள்ளாகி வர்ற இப்ப உடல்கள் எத்தனைங்கிறத 2 கலெக்டர்ஸ் சொல்லுவாங்க. கொரோனாவால பாதிப்பு இந்த தமிழகத்துல வந்து இல்லங்க, ஒன்னும் பெரிய அளவுல பாதிப்பு இல்ல. நேற்றுக்கு வந்து 22, ஒரு போன வாரத்துக்கு ஒரு 3 நாளுக்கு முன்னாடி 20. சிங்கப்பூர் மாதிரியான இடங்கள்ல ஒரு 3000-4000 அளவுக்கு பாதிப்பு இருக்கு. கேரளால வந்து 200-300 அளவுக்கு பாதிப்பு இருக்கு. இது ஒமைக்ரான்ல ஒரு வகையான பாதிப்பு. நாங்க இந்த பாதிப்பு வந்த உடனே முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு
இது தீவிரமா கண்காணிக்க சொன்னாரு. அதனோட விளைவா சிங்கப்பூர்ல இருக்கிற நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் மருத்துவர்களோட தொடர்ச்சியா பேசி இருக்கிறோம். ஒரு 3-4 டேஸ் மட்டும் அவங்களுக்கு பாசிட்டிவ் வருது, 4வது நாள் நெகட்டிவ் ஆயிடுறாங்க. ஒரு தொண்டை இருமல் அந்த மாதிரி ஒரு சின்ன பாதிப்புகளோட வந்து காய்ச்சல் கூட இல்லை. அதே மாதிரி நம்ம டிபிஹெச்சும் கேரளாவில் இருக்கிற சுகாதார அலுவலர்களோட பேசிட்டு இருக்காரு. அங்கேயும் இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கு. இங்க சென்னையில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 20-22 பாதிப்பு இருக்கு. பாதிப்புகள் தொடர்ச்சியா கிளஸ்டர்னு சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு ஊர்ல ஒரே குடும்பத்துல 2-3 பேருக்கு காய்ச்சல், ஒரு ஊர்ல ஒரு 10-15 பேருக்கு காய்ச்சல், அந்த மாதிரி கிளஸ்டர் இருந்துச்சுன்னா அங்கிருந்து சாம்பிள்ஸ் எடுத்து ஆர்டிபிசிஆர் பண்றோம். அந்த மாதிரியான சூழல் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இல்ல. முன்னக்காயில் பகுதிக்கு இது வர சுகாதாரத்துறை ரீச் ஆயிருக்கா? ஏன்னா இது ரொம்ப ஏற்கனவே ரொம்ப கஷ்டமான சூழல்ல போகல. மெடிக்கல் அதாவது செக்ரட்டரி வந்து இங்க வந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு. அதே மாதிரி அவரு டிபிஹெச்சும் அவரும் ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு. டிஎம்இ வெரி ஃபர்ஸ்ட் டேவே இங்க முதல் நாள் நைட்டா இருக்காங்க. இவங்க எல்லா இடத்துக்கும் வாகனங்கள் போக முடியாத இடத்துக்கு கூட லோக்கல் தோழர்களோட உதவியோட 2 வீலர்ல அந்த மாதிரி போட்ல சார் வந்து டிராக்டர்ல இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் போய் ரீச் ஆயிருக்காங்க. இந்த புன்னக்காயில ஒரு துணை சுகாதார நிலையம் அங்கேயும் கூட ரீச் ஆயிட்டாங்க. ஒன்னும் எல்லாமே சேஃபா. 3 நாள் மழையில 91 குழந்தைகள் பிறந்திருக்கு. அதான் இங்க இந்த மருத்துவமனையில ஒரு பெரிய இந்த மருத்துவமனை சாதனை என்னன்னா, இந்த மருத்துவமனையில ஒரு பெரிய சாதனை. இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராட்ட வேண்டிய ஒன்று. பத்திரிகை மற்றும் ஊடகங்கள்ல நீங்களும் கூட அதை நல்லா பண்ணிருக்கிறீங்க. அதுக்காக பத்திரிகை துறைக்கும் ஊடகங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய கன அளவுல மழை வரும்போதுன்னு தெரிஞ்ச உடனே யாருக்கெல்லாம் இந்த டேட்டு அண்மை தேதி காத்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இவங்களா போய் அட்வைஸ் பண்ணி எல்லாரையும் வர வச்சு அதான் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ரொம்ப எல்லாருக்குமே சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் தானே, மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில தானே நிர்வாகம். அதனால அது மாதிரி ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. நேற்றுக்கு ஏரல்ல பார்த்தோம். நேற்றுக்கு கரண்டே இல்லை அந்த மருத்துவமனையில. இன்னைக்கு தான் கரண்ட் வரும். அந்த இடத்துல ஒரு பிரசவம் சுகப்பிரசவம் நடந்து அந்த குழந்தைய பார்த்துட்டு வந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு மருத்துவமனையில நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி கனிமொழி இந்த மழையில பாதிக்கப்பட்ட ஒரு கர்ப்பிணி அழைத்து வந்து தூத்துக்குடியில் அட்மிட் பண்ணி அவங்க குழந்தையும் அம்மாவும் நல்லா இருந்தாங்க. அவங்கள நேற்று காலைல போய் நாங்க பார்த்துட்டு வந்தோம். இந்த மாதிரி யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லாம இந்த அரசு பார்த்து கொண்டிருக்கிறது உங்களின் உறுதுணையோடு. இந்த மாதிரி நேரத்துல மருத்துவர்களின் தேவையும் அதிகமா இருக்கு. மருத்துவ காலி பணியிடங்கள் இது நேற்றுக்கு சொல்லி நேற்று பெரிய செய்தியாச்சு. இப்ப இது அது டைவர்ட் ஆயிடக்கூடாது. இன்னும் 15 நாள்ல நீங்க நினைக்கிற மாதிரி இந்த 1021 மருத்துவ பணியிடங்களை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவர் கையால் ஆணைகளை தரவிருக்கிறார்கள். இது உயர்நீதிமன்றத்தில் இருந்த தடைகளால் கொஞ்சம் லேட் ஆச்சு, தாமதமாச்சு. அந்த தடைகள் தற்போது நீங்க இருக்கிறது. இப்போ அவங்களுக்கு 5 மார்க் கொடுக்கணும், கொரோனா மார்க். இந்த யாருக்குலாம் கொரோனால வேலை செஞ்சாங்கிற சர்டிபிகேட் வாங்கணும். அது கால்பர் பண்ணி சர்டிபிகேட் வந்து அதுலயும் கூட சரியா இருக்கணும். வேலை செஞ்சாங்களாங்கிறத உறுதிப்படுத்தணும். அந்த சர்டிபிகேட்டை 2-3 பேர் உறுதிப்படுத்தி ஆமா இவங்க வேலை செஞ்சாங்கன்னு சொல்லணும். இது இந்த மாதிரியான நெறிமுறைகள் ஃபார்மாலிட்டிஸ். ஏன்னா ஒண்ணு கூட தவறானவங்களுக்கு எதுவும் போய் சேர்ந்துடக்கூடாது, உண்மையானவங்க பாதிக்கப்பட்டுறவும் கூடாது. அதனால இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அந்த வேலை முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே மற்ற சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், கம்யூனியல் ரொட்டேஷன், எக்ஸாம் ரிசல்ட் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த கொரோனா மதிப்பெண் சம்பந்தமான இந்த பணிகள் ஒரு 10 நாள்ல முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே அவங்களுக்கான இந்த பணி ஆணைகள் தயாரிக்கப்பட்டு முதல்வரின் தேதியை பெற்று 1021 மருத்துவர்களை ஒரே இடத்தில் அமர வைத்து ஆணைகள் தருவோம். அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்கள்